ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிபி இசோன் சொல்லார். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது நேற்று நைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ராணுவுக்கும் பவித்ராவுக்கும் பயங்கரமான சண்டை போயிட்டுருக்கு. என்னென்னா ராணுவம் வந்துட்டு வேணுட்டுமே தெரிஞ்சே வந்துட்டு பவித்ராவை யூஸ் பண்ணிக்கிறார் அப்படின்ற மாதிரி பவித்ரா வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆனால் அவர் இவ்வளோ நாள் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போல்லாம் வந்து சரியாக இருந்தவங்க, ஜாலியாக எடுத்துக்கிட்டவங்க, இப்போயும் திடீர்னு இவ்வளோ பொங்குனாங்கன்ற விஷயங்கள் தெரியல, பயங்கரமாக வெடிச்சுது. அதுக்கப்புறம் அவரு டென்ஷன் ஆகி உங்ககிட்டலாம் இந்த மாதிரிலாம் எனக்கு பேசணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறவளை வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு போயிட்டார். முத்துக்குமரனும் நீ இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுக்காதம்மா, கரெக்ட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிடுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இவங்க தனியாக பேசுனாங்க, பெரிய பிரச்சனையாகி திரும்ப இனிமேல் என்கிட்ட பேசுகிறவளை வச்சுக்காதீங்க கரெக்ட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க பவித்ரா. இப்போ இவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு, இது வெளியில் வேறு மாதிரி போயிருக்குமோ. ஏன்னா ஆல்ரெடி வந்து சொன்னார், ஆனால் ஃபஸ்ட்டே சொல்லிட்டார் பவித்ரா கிட்ட, உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னா மறக்காமல் தயவு செஞ்சு சொல்லிவிடுங்க, நான் பேசவே மாட்டேன்ட்டார். இவங்க சொல்லலை. இப்போ இவருக்கு பயம் வந்துருச்சு. இப்போ பவித்ரா வந்து என்னை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னு ஒரு பெரிய வார்த்தை வச்சோன்னே வெளியில் பெரிய பிரச்சனை பிடிச்சி என்ன பண்ண சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுறாரு, முத்துக்குமரன் கிட்ட வராரு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை முத்துக்குமரன் கிட்ட தான் வராங்க. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் காலை வாரி விட்றாங்க, அது வேறு விஷயம். சரிங்களா? இப்போ கிட்ட வந்தவொடனே என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆனந்தி வந்துட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு, அப்போ பவித்ராவும் இருந்தாங்க, அப்போ பவித்ரா கம்ப்ளைண்ட் பண்ணல, விஜேஸ் கிட்ட வந்து நான் வந்து டெவில் டாஸ்கில் என்னை குடிமையில போட சொன்னேன் சார் அப்படின்னு சொல்லும்போது அவரும் சிரிச்சார். அப்போ தான் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, அப்போ தான் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுறதில் என்னை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் அப்பயே சொன்னேன், இது ஃபன் கண்டென்ட் தாங்க, ஆனாலும் நீங்கள் இதை இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்காதீங்கன்னு சொன்னாலும் அவங்க கேட்கல, திரும்ப பேசிட்டு தாங்க. அப்புறம் நான் விட்டுட்டேன். இப்பயும் போனால் அதே தான் சொல்கிறாங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் அப்போ எங்களுக்குலாம் வந்துட்டு அந்த இதுவே இல்லையா அப்படி இப்படின்னு பேசும்போது முத்து என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து அவங்கள ஹீரோயின் மாதிரி போர்ட்ரே பண்ணும்போது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, கரெக்டாக? ஆனால் இதே அவங்கள நீ காமெடியாக அங்கே ப்ரொஜெக்ட் பண்ண நினைக்கும் போது அவங்களுக்கு கோபம் வருது, டாலரேட் பண்ண முடியல. ஸோ இனிமேல் நீ என்ன பண்ணு, இனிமேல் எல்லாருக்கிட்டையும் எப்படி பேசுகிறியோ அதே மாதிரி பவித்ரா கிட்ட பேசு. பவித்ரா நீ எதுக்கு வந்து ஹீரோயின் மாதிரி காமிக்கிற, அதேமாதிரி எதுக்கு நீ அவங்ககிட்ட காமெடியும் பண்ணணும், அவங்களுக்கு அது பிடிக்கல அப்படி சொல்லிட்டாங்கன்னா நீ விட்டுரு அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைடா அது ஓகே, பட் இப்போ இன்றைக்கி பார்த்தா ஜெஃப்ரி வந்துட்டு நான் சொன்ன ஜெஃப்ரி கிட்டே என் பக்கத்தில் வந்து பவித்ரா உட்காந்தா நல்லாயிருக்குன்னு உடனே பவித்ரா கூப்பிட்டான், இவங்களும் வந்து பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க, ஏன் அப்போயே பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னும் போது அவர் என்ன சொல்கிறார், முத்து இங்கே பாரு, இவனை அப்போ உனக்கும் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக வந்து உட்காந்தாங்க, கரெக்டாக? இப்போ கம்ஃபர்டபுள் இல்லைன்றாங்க. இல்லைன்னா அது முதல்ல இருந்துச்சே இப்போ இல்லைன்னு நீ கேட்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு அவங்க கம்ஃபர்டபுள்னால் நீ விட்டுறணும், அதுதான் பெஸ்ட்டு. அதே மாதிரி இப்போது யாருக்கு கம்ஃபர்டபுள் இல்லைனாலும் நம்ம பேசக்கூடாது. இப்போது நான் பேசுறது உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு நீ சொல்லிட்டேன்னா நான் அதுக்கப்புறமா எதையுமே பேசக்கூடாது. அதேமாதிரி நீ பண்ணுறது எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லை அப்படி சொன்னால் அது நானாக இருந்தாலும் சரி, அந்த பவித்ரா இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, நீ பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீ வெளியில் வந்து அந்த கார்டன் ஏரியா ஒரு ஆட்டிடியூட் காமிச்சு பார்த்தியா, இனிமேல் என்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறவளை வச்சுக்காதீங்க போன பார்த்தியா, அது மாதிரி பண்ணாத, அது கண்டிப்பாக உனக்கு தான் ஒரு பிரச்சனையாக வரும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு அட்வைஸை கொடுத்தார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் திருந்த மாட்டார் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா பெரிய சண்டை வந்துச்சு திரும்பவும் பவித்ரா கூட. திரும்ப அந்த சண்டை முடிஞ்சிட்டு கோமா சொல்லிட்டு போயிட்டு கொஞ்ச நேரத்தில் பவித்ரா நம்ம வேணால் ஃப்ரெண்டாக இல்லாமா அப்படின்னாரு. ஆடா பாவி, ஏன் போட்டு பொழக்குதான் அந்த பொண்ணு, என்ன எப்படி பேசிகிட்டு இருக்கேன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், இங்கே பவித்ரா மேலே தப்பு இருக்கா உண்மையிலேயே, இல்லை ராணுவ மேலே தப்பு இருக்கா, இல்லை முத்துக்குமரன் அழகாக சொல்கிறாரு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.